வாங்க. மேடம் எப்படி சீட்டு போட்டுட்டு சீட்டில் படுத்து பாருங்க. ஒரு 5 பேர் 10 மினிட் அவ்வளோ மீடியம் மட்டும் போயிட்டு விடுவாங்க. அறிக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஆமாம் ஆமாம் மேடம் வந்து சென்டர் பார்த்துங்க மேடம். வீடு மட்டும் போட்டு விட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். இந்த அறிக்கை வெளியிடுகிறோம். 15ஆம் தேதிக்குள்ளில் நாகர்கோவிலில் இருந்த கழிவு கேவலரையும் சாலை போடாவிட்டால், சாலை போடுவதற்கு உத்தரவிடாவிட்டால், மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட 14 கோடி ரூபாய் செலவழிக்காவிட்டால், அதுக்கு மாநில அரசு ஜியோ போட்டு கொடுக்காவிட்டால் 15ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 11 மணிக்கு சாலையில் போட்டு படுத்து போராட்டம் என்று தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மறுபடியும் எச்சரித்துக்கு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.